சூரியனும் சந்திரனும் குருவும் சத்ருக்கள் தான். அவரோட வீடாக இருக்கப்பட்ட கடகம், சிம்மம், தனுசு, மீனம் இது கேதுவுக்கும் சத்ரு ராசிகள் தான். அப்ப நவகிரகங்கள்ல சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இந்த 9 கிரகங்கள் எந்த ராசிகளில் இருந்தால் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது என்று தான் சொன்னேன். அல்லாம இந்த ராசிகளில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லலை. எந்தெந்த ராசிகளில் இருந்தால் இந்த கிரகம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ ஜாதகம் எடுத்து பார்க்கணும். சிலவங்க சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு சுக்கிர தசாகாலம் சூப்பராக இருக்கும், புத தசாகாலம் சூப்பராக இருக்கும், சனி தசாகாலம் கூட சூப்பராக இருக்கப்பட்டதெல்லாம் இருக்கு. ஆனால் உங்களோட வாழ்க்கையிலே அப்படி ஒன்றும் இருக்காது. ஜோதிஷம் ஜாதகம் பார்த்தவங்க எல்லாம் நல்ல காலம் நல்ல காலம்னு சொன்னாங்க. ஆனால் வாழ்க்கையில எதுவுமே காணும் அப்படின்னு சொல்லப்பட்ட 1000 பேர் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் என்றால் இந்த கிரகங்கள் தன்னுடைய சத்ரு கஷேத்திரத்திலே இருக்கிறதுனால தான். பிளஸ் ஒரு பாப கிரக தரிசனம் கூட இருந்தால் அந்த யோகம் கொஞ்சம் கூட கிடைக்காது.